கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இங்கே வசனம் சொல்லுது, உங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவரா? ஆமென். எதுக்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? ஏசப்பா கூட நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுக்காக. ஆமென். இங்கே வசனம் அழகாக சொல்லுது, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு, அவர் கூட ஐக்கியமாக அவரோடு இருப்பதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், இந்த காரியம் எப்படி நடக்கும், இவ்வளோ தேவை இருக்கே, இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியுமா, இல்லை இந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுமா அப்படின்னு பல குழப்பத்தோடு பல கேள்வியோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், உன்னை நான் அழைத்திருக்கிறேன், நான் உண்மை உள்ளவர். இன்னும் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது, நீ பயப்படாத, கலங்காத, நான் கூடவே இருந்து உன்னை நடத்துவேன், நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உண்மை, பயப்படாதேன்னு சொல்கிறாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாமே உண்மை. அவர் உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.